இந்த முக்கியமான அமைச்சு எங்கள் அமைச்சரை காணையில் அமத்துமா நெத்த ஹரி. எனவே முக்கியமான 2 அமைச்சுக்கள் வெகுஜன ஊடகத்துறை, அதே போல் உங்களுடைய சுகாதார அமைச்சு இந்த நாட்டிலே முக்கிய பணியாற்றுகின்ற சுகாதார அமைச்சு சம்பந்தமாகவும் பேச கிடைத்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு, சுகாதாரத்துறை முன்னேறுகின்ற பொழுதுதான் இந்த நாட்டுடைய வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே நகர பகுதியிலே இருக்கின்ற வசதி வாய்ப்புகள் கிராமப்புறங்களிலே தூர பிரதேசங்களிலே இல்லாமையினால் நோயாளிகள் அவதிப்படுகிறார்கள். நோய் வருவதற்கு முன்னர் அவர்களுக்கான வழிகாட்டுதல்களை செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. சுகாதார அமைச்சும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்பதனால் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சின் ஊடாக சாதாரண மக்களை நோயிலிருந்து எவ்வாறு காப்பாற்றலாம் என்பதற்கான வேலை திட்டத்தை இந்த 2 அமைச்சும் இணைந்து நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று கௌரவ அமைச்சரிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்கள் ஒரு துடிதுடிப்பான இளைஞர், நீண்ட காலமாக எங்களோடு இந்த பாராளுமன்றத்திலே இருந்து வருபவர். அவரிடத்திலே ஒரு சில விடயங்களை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முதலாவதாக, முன்னாள் பிரதி அமைச்சர் ஃபைசல் காசிம் அவர்கள் சுகாதார அமைச்சராக இருந்த பொழுது இந்த ஊரிலே ஊர் மக்கள் பணம் சேர்த்து, பெருந்தொகையான பணம் சேர்த்து பெருமதியான காணியை அரசுக்கு, உங்களுடைய அமைச்சுக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வேலை அவ்வாறு இடைநடுவிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்திலே கவனம் செலுத்துமாறு உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல மன்னார் மாவட்டம், குறிப்பாக அடம்பன், மடு, நானாட்டான், அதே போல் முருங்கன், முசலி போன்ற பகுதிகளிலே ஆம்புலன்ஸ் சேவையுடைய தேவைப்பாடு இருப்பதாக வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல் சிடி ஸ்கேன் மன்னார் வைத்தியசாலைக்கு ஒன்று தேவை என்று சொல்லியும் இதுவரை அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை என்பதையும் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல் இந்திய அரசாங்கம் 60 கோடி ரூபாய் மன்னார் ஓபிடி அமைப்பதற்காக தந்து உங்களோடு கையொப்பம் போட்டிருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்துக்கும் நாங்கள் அது பெரிய தொகை, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். முசலியிலே இருக்கின்ற சிலாவத்துறை வைத்தியசாலை நீங்கள் அங்கு விஜயம் செய்ததாக நான் அறிகிறேன். சென்ற பொழுது அங்கு அந்த ஹாஸ்பிட்டலில் பேஸ் ஹாஸ்பிட்டலாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அங்கே வைக்கப்பட்டதாகவும், அந்த பகுதிகளிலே யுத்தத்தால் அந்த பகுதி மக்கள் வெளியேற்றப்பட்டு 20 வருஷங்களுக்கு பிறகு மீள குடியேறியவர்கள் பல கஷ்டங்களோடு, யானை தொல்லை, இன்னொரு பல தொல்லைகளோடு அங்கு வாழுகிறார்கள். அங்கிருந்து மன்னாருக்கு வைத்தியசாலையிலிருந்து கொண்டு போவதாக இருந்தால் பெரிய தூரமாக இருப்பதனால் பல மரணங்கள் கூட அண்மையிலே நடந்திருக்கிறது. ஆலனி காடஸ் பிரச்சனை இல்லை. காடஸ் அங்கு பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கான காடர் ஏற்கனவே அப்ரூவ் பண்ணிவிட்டு ப்ரொமோட் பண்ணாமல் வைத்திருக்கிறார்கள். அது அதிகாரிகளுடைய அசமந்த போக்கு. எனவே உங்களிடத்திலே நான் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன், அவசரமாக அந்த சிலாவத்துறை வைத்தியசாலையை பேஸ் ஹாஸ்பிட்டலாக மாற்றுங்கள் என்று நீங்களும் வாக்குறுதி கொடுத்ததாக உங்களுடைய என்பிபி ஆதரவாளர்கள் அங்கு போன பிரதேச சபை தேர்தலில் கூட சொன்னார்கள், ஊடகங்களில் எல்லாம் எழுதினார்கள் ப்ரொமோட் பண்ணப்பட போகிறது என்று. இப்பொழுதும் அங்கு உங்களுடைய என்பிபி ஒருவர் தான் சேர்மனாக இருக்கிறார். எனவே தயவு செய்து அதை அவசரமாக செய்து கொடுங்கள் என்று அன்போடு உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல் உங்களுடைய அமைச்சர் அவர்களே, ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரம் அவர்கள் அதாவது புதிதாக நல்ல எனர்ஜெட்டிக் டீம் ஒன்று உங்களுடைய முன்னாள் தலைவர் அமீன் அவர்களுடைய ஆலோசனையோடு இயங்கி வருகிறார்கள். அவர்கள் இந்த இஸ்லாமிய சேவை சம்பந்தமாக, உங்களுக்கு தெரியும் இது ஒரு அரச ஊடகமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இருப்பதனால் அந்த இஸ்லாமிய சேவை அதிகமான இந்த நாட்டு முஸ்லீம்கள் கேட்டு வருகின்ற ஒரு சேவை.
ஆனால் இப்பொழுது அந்த சேவையை பார்க்கின்ற பொழுது நிகழ்ச்சியை விட விளம்பரங்களுக்கே அதிகமான நேரத்தை ஒதுக்கி ஒரு விளம்பர சேவையாக அது மாற்றமடைந்திருக்கிறது. விளம்பரம் அதிகமாக வருவது உங்களுக்கு ஆதாயமாக இருந்தாலும் அப்படி என்றால் கொஞ்சம் நேரத்தை அதுக்காக அதிகரித்து நீங்கள் அந்த சேவை அந்த நிகழ்ச்சிகளையும் நடைமுறைப்படுத்துங்கள் என்று உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுப்பதோடு அந்த முஸ்லீம் மீடியா ஃபோரம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரம் அவர்கள் சேர்மன் ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷனுக்கு கொடுத்த கடிதம் 17ஆம் தேதி நவம்பர் மாதம் கொடுத்திருக்கிறார்கள். அதை ஹன்சாட்டிலே சேர்க்குமாறும் அதனுடைய ஒரு கொப்பியையும் நீங்கள் எடுத்து பார்த்து அவர்கள் நல்ல பல ஆலோசனைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த சேவை சம்பந்தமாக அதை நடைமுறைப்படுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்குமாறு அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல தான் புத்தளத்திலே நான் முன்னாள் அமைச்சராக இருக்கின்ற காலத்திலே 10 வருஷங்களுக்கு முன்னர் இடம்பெயர்ந்த மக்கள் உங்களுக்கு தெரியும் 1 லட்சம் மக்கள் வந்த பொழுது ஒரு 5 சென்ட்ரல் டிஸ்பென்சரிகளை அமைத்து அதற்கு மருந்துகளை டாக்டர்ஸை அதுக்குரிய ஆளணியை வடமாகாணத்திலிருந்து கொண்டு வந்து கொடுத்து 5 டிஸ்பென்சரியும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் தினமும் அந்த வைத்தியசாலைக்கு வந்து பயன்பெற்றார்கள். அதிலே அல்காசிமி சிட்டி என்கின்ற ஒரு வைத்தியசாலையை புதிய கொஞ்ச காலத்துக்குள்ளே அதை மூடி வைத்திருக்கிறார். முழு வளமும் டாக்டர் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கின்ற பொழுது அதுக்கு தேவையான ஃபர்னிச்சர் 5-6 வருஷமாக தொடர்ந்து இயங்கிய அதை வடமேல் மாகாண சபையின் நிர்வாகத்துக்கு கீழே அதை மூடி வைத்திருக்கிறார். அங்குள்ள மக்கள் ஏழைகள். அங்கிருந்து வாட்டாவிலே 1000 ரூபாய் கொடுத்து போவதற்கு வருவதற்கு 1000 ரூபாய் கொடுத்து வருகின்ற பொழுது நூற்றுக்கணக்கான நோயாளிகள் கஷ்டப்படுகிறார்கள். கேட்டதுக்கு சொல்லுகிறார்கள் வைத்தியர் இல்லை என்று. ஒரு வைத்தியர் அடுத்த வருஷம் போடுகின்ற பொழுது அந்த ஹாஸ்பிட்டலுக்காக முந்தியபடியே தான் கால் பண்ணி போடுவார்கள். எனவே கார்டர் எல்லாம் இருக்கின்ற பொழுது அதை அநியாயமாக மூடி வைத்திருக்கிறார்கள். அதை கொஞ்சம் தயவு செய்து அல்காசிமி சிட்டி புத்தளம் சம்பந்தமாக தயவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல் இன்னும் ஹிதாயத் நகர் கரம்பை கண்டகுடா ஆலங்குடா என்று பல வைத்தியசாலை இருந்தால் அங்கும் 1 நாள் 2 நாள் டாக்டர் போவதாக நான் அறிகிறேன். அதையும் தயவு செய்து கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே சொல்ல வேண்டும். කරුමන්ත්‍රීතුමා තව විනාඩි 2ක කාලයක් පමණ ඔබතුමාට තිබෙන්නේ. නෑ මට තියෙනවා විනාඩි 4ක්. හරියට බලන්න. නැද්ද? எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே புத்தளம் வைத்தியசாலை சம்பந்தமாக இங்கு எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அதே மாதிரி பைசல் போன்றவர்கள் பேசினார்கள். ஒரு பெரிய குற்றச்சாட்டும் நேற்றைய தினம் எங்களுடைய அர்ச்சுனா எம்பி இங்கு முன்வைத்தார். அது பேசியதனால் அவருக்கு ஏற்பட்டதாக நீங்களும் புத்தளம் வைத்தியசாலைக்கு போய் வந்ததாக நான் அறிகிறேன். நான் அமைச்சராக இருந்த பொழுது யாழ்ப்பாண அரசாங்கத்திலே உங்களுக்கு தெரியும் 2018 நீங்கள் புதுசாக ஒப்புத்தமாக கீங்க ஆவானே இது புத்தளம் ஹாஸ்பிட்டலுக்கிட்ட கீனது எமத்து உணாட்ட பசு 2018ஆம் ஆண்டு நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு டாக்டர் ராஜித சேனாரத்னம் அவர்களை அழைத்து சென்று அந்த வைத்தியசாலையுடைய நிலைமையை நாங்கள் காட்டினோம். உண்மையிலேயே அந்த நேரத்திலே ஒரு மாஸ்டர் பிளான் செய்யுமாறு சொல்லப்பட்டு வெளிநாட்டு நிதியுதவி பெற்று தருவதாக சொல்லப்பட்ட பொழுது உங்களுக்கு தெரியும் ஷஹ்ரானுடைய குண்டு வெடிப்பு. அதன் பிறகு அந்த விஷயத்தை என்னால் முன்னெடுக்க முடியவில்லை. அதன் பிறகு கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை. இப்பொழுது நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அங்கே ஒரு மக்கள் ஒட்டு இந்த முறை நான் போட்ட வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டு விட்டார். உங்களுடைய என்பிபி வேட்பாளர் தான் அந்த தொகுதியிலே வெற்றி பெற்றார் பைசல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள். எனவே அந்த மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். 4.5 லட்சம் மக்கள் அந்த வைத்தியசாலைக்கு அதாவது அந்த ஏரியாவில் கெச்மெண்ட் அதாவது அந்த ஏரியாவுக்கு வைத்தியத்துக்காக வருகிறது. 4.5 லட்சம் புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்ற மொத்த சனத்தொகையில் அரைவாசி பேர் அந்த ஹாஸ்பிட்டலை பயன்படுத்துகிறார். 750-800 பெட்ஸ் அவங்க ஒவ்வொரு நாள் தேவை அதாவது ஃபுல்லாக தேவையாக இருக்கின்ற பொழுது 400 பெட்ஸ் தான் அங்கே இருக்கிறது. அப்போ 350 பேர் நிலத்திலே படுக்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த வைத்தியசாலையை நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் நானும் உங்களை தனிப்பட்ட முறையில் காய்ச்ச பொழுது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலாக மாற்றப்படும் என்ற அதாவது உங்களை அவர்களுடைய டீம் டாக்டர் டீம் வந்து சந்தித்த பொழுது நீங்களும் அதை செய்வதாக சொல்லி කරුමන්ත්‍රීතුමා කාලය අවසానයි අවසන් කරන්න. அவ்வாறு மட்டப்பட்ட எல்லாம் தென்ற அதாவது இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அண்மையில் இதை சொல்லும்போது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் அதை நாங்கள் போர்டை மட்டும் மாற்ற முடியாது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலாக வருவதற்கு முன்னர் அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டி செய்ய வேண்டும் என்று. இப்பொழுது நீங்கள் 30 பில்லியனுக்கு மேலே எல்லா ப்ரொவின்ஸுக்கும் கொடுத்திருக்கிறீர்கள். அதிலே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சயமாக பெரிய தொகை கிடைக்காது. ஏனென்றால் அந்த ஹாஸ்பிட்டலை அதாவது வேறு கண்ணால் அந்த மாகாண சபை பார்க்கிறது. அதனால் தான் அந்த ஹாஸ்பிட்டலுடைய நிலை மிக மோசம்.
நாயுடைய தொல்லை, அதே போல் வைத்திய பிரச்சனை, பல வகையான தொல்லை அங்கே இருக்குது. எனவே உங்களிடத்தில் அதை அதாவது நீங்கள் அதை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலாக மாற்றுவதாக இருந்தால் அதனுடைய ரோட் மேப் என்ன, எவ்வளவு காலத்திலே செய்ய போகிறீர்கள், அல்லது அதுக்காக ஒரு தொகை ஒதுக்கப்பட்டதா? இந்த பட்ஜெட்டில் நீங்கள் 7 ஹாஸ்பிட்டல் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுடைய பெயர்கள் சொல்லி ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසන් කරන්න. කාලය පිළිබඳ ප්‍රශ්නයක් තිබෙනවා. எனவே சொல்லியிருக்கிறீர்கள், தயவு செய்து 1 வருடத்திலோ 2 வருடத்திலோ அவர்கள் மாஸ்டர் பிளான் இப்பொழுது செய்து முடித்து விட்டார்கள். மாகாண சபையில் இருக்கிறது. ஆனால் மாகாண சபை இந்த மாஸ்டர் பிளானை உங்களுடைய அமைச்சுக்கு இன்னும் அனுப்பவில்லை. ஏனென்று கேட்டால் காரணம் அவர்களுக்கு விருப்பமில்லை இந்த புத்தள வைத்தியசாலை அபிவிருத்தி செய்யப்படுவது. நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல, எனக்கு தெரியும். நீங்கள் களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், உங்களை பற்றி நல்ல முறையில் தெரியும். ஆனால் அந்த மாகாணம் இந்த புத்தளம் வைத்தியசாலை இவ்வாறு வைத்து தொடர்ந்து எந்த ஒரு அபிவிருத்தியும் செய்யாமல் இருக்கிறார்கள். ஏடிபியிலே பணம் தருவதாக சொன்னார்கள், இதுவரையும் ஒரு சதமும் கிடைக்கவில்லை. தயவு செய்து 17 பில்லியன் අවසන් කරන්න ගරු මන්ත්‍රීතුමා. කාලය පිළිබඳ ප්‍රශ්නයක් තිබෙනවා. தப்பர் தீங்கி வரணும். எனவே 17 பில்லியன் அதாவது தேவை என்று ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு வெளிநாட்டு நிதியோ அல்லது 1 வருடத்திலோ 2 வருடத்திலோ ஸ்பெஷலாக ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அதற்கு அந்த வைத்தியசாலை தயவு செய்து அதை அபிவிருத்தி செய்து அதை அவசரமாக தரம் உயர்த்துவதாக இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலாக ஆக்கினால் மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும். அகதிகளாக வந்த 1 லட்சம் மக்களும் அங்குதான் இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து